வணக்கம் நண்பர்களே. இருள் சூழ்ந்த இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மனால் தொட முடியாத உயரத்திலும் விஷ்ணுவால் அடைய முடியாத ஆழத்திலும் ஒரு பேரொளி தோன்றியது. ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த மகா ஜோதி கோடிக்கணக்கான சூரியன்களின் பிரகாசத்தோடு நின்றது. அந்த ஒன்றே சிவம் எனும் பரம்பொருள். இந்த அடிமுடிக்கான அக்னி பிளம்பின் ரகசியங்களை நமக்கு எடுத்துரைக்கும் ஒரு மகா காவியமான லிங்க புராணத்தை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். லிங்கம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அண்ட சராசரங்கள் அனைத்தும் எதன் புள்ளியில் தொடங்கி மீண்டும் எதனுள்ளே ஒடுங்குகிறதோ அந்த மகா சக்தியின் அடையாளமே லிங்கம். இது வெறும் குறியீடு மட்டுமல்ல, மொத்த பிரபஞ்சமும் உருவாவதற்குரிய ஒரு விதை போன்றது. முதலில் உருவமும் பெயருமில்லாத அந்த நிலையை அலிங்கம் என்று அழைக்கிறார்கள். இது எந்த குணங்களும் இல்லாத ஒரு நிலை. குணங்களின் வடிவமான பிரகிருதியோடு இந்த நிர்குணமான பரபிரம்பம் சேரும்போதுதான் வடிவமில்லாத இந்த உலகம் வடிவத்தை பெறுகிறது. லிங்கம் என்பது தானாகவே தோன்றி இந்த மொத்த உலகத்தையும் தன்னுள்ளேயே அடக்கி வைத்திருக்கிறது. இந்த லிங்க புராணத்தில் சிவபெருமானின் 5 முக்கிய முகங்களான ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம் மற்றும் சத்யோஜாதம் பற்றி மிகத் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் அழியும் போதும் மீண்டும் உருவாகும் போதும் சிவன் இந்த 5 வடிவங்களில் ஒன்றை எடுத்து படைப்புத் தொழிலை தொடங்குகிறார். இந்த உலகம் உருவாவதற்கு முன்பு ஒரே ஒரு ஜோதி மட்டும்தான் இருந்தது. அந்த பேரொளி லிங்கத்திலிருந்துதான் வேதங்கள் கொண்டாடும் திருலிங்கம் உண்டானது. சிவனின் கட்டளைப்படி மாயையிலிருந்து அகங்காரம் உண்டாகி அதிலிருந்து ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர் மற்றும் நிலம் என 5 பூதங்கள் வரிசையாக பிறந்தன. நமது உடலிலும் உள்ள புலன்களும் மனமும் இந்த அகங்காரத்திலிருந்துதான் உருவாகின்றன. காலத்தை 4 யுகங்களாக பிரிக்கிறது இந்த புராணம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம். நாம் வாழும் இந்த 1 வருடம் தேவர்களுக்கு வெறும் 1 நாள்தான். இப்படியே பல கோடி வருஷங்களை சேர்த்தால்தான் பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது விடியும். ஒரு முறை பிரளயம் வந்து உலகமே அழிந்தபோது மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அந்த உலகங்களை மீட்டு வந்து மீண்டும் படைப்பை தொடங்கினார். பிரம்மா தனது மனதிலிருந்து சனகர் போன்ற முனிவர்களையும் பின்பு மரிசி, தக்கன் போன்ற 10 பேரையும் உருவாக்கினார். இதன் மூலமே மனித இனம் பெருக ஆரம்பித்தது. இந்த உலகத்திலிருந்து முக்தி அடைய சிவபெருமான் அஷ்டாங்க யோகத்தை உபதேசித்தார். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் மற்றும் சமாதி ஆகிய இந்த 8ம் தான் யோகத்தின் அங்கங்கள். இதை பின்பற்றி மனதை ஒருமுகப்படுத்தினால் பிறவி பிணியிலிருந்து விடுபட்டு பேரின்பமான முக்தியை அடைய முடியும். லிங்க புராணத்தின் மிக முக்கியமான பகுதி அரிக்கும் அயனுக்கும் இடையில் ஈசன் ஜோதி பிளம்பாக காட்சியளித்ததுதான். பிரம்மன் அன்னப்பறவையாக மேலே பறந்தும் விஷ்ணு வராகமாக பூமிக்குள் தோண்டியும் அந்த ஒளியின் அடியையும் முடியையும் காண முடியாமல் திகைத்தனர். அவர்களின் அகந்தை அழிந்தபோது சிவன் 5 முகங்களுடன் அவர்களுக்கு தரிசனம் தந்து அவர்கள் இருவரும் தனது 2 கண்களை போன்றவர்கள் என்று அருளினார். மேலும் நந்திதேவர் எப்படி சிவபெருமானின் அருளால் மரணத்தை வென்று கணங்களின் தலைவரானார் என்பதும், உபமன்யு என்ற சிறுவன் பாலுக்காக தவம் செய்து பார்க்கடலையே பரிசாக பெற்றதும் இந்த புராணத்தில் வரும் அற்புதமான கதைகள். லிங்க புராணம் நமக்கு காட்டும் மற்றொரு ரகசியம் என்னவென்றால், சிவபெருமான் பல ரூபங்கள் எடுத்தாலும் அவர் ஒருவரே. சூரியன், சந்திரன், காற்று, நெருப்பு என இயற்கையின் 8 வடிவங்களிலும் அவரே அஷ்டமூர்த்தியாக வீற்றிருக்கிறார். காசி நகரின் சிறப்பையும் அங்கு இருக்கும் உயிர்களுக்கு கிடைக்கும் முக்தியையும் இந்த புராணம் விரிவாக கூறுகிறது. அதேபோல் 5 எழுத்த மந்திரமான நம சிவாய என்ற பஞ்சாட்சரத்தின் மகிமையையும் அதை துதிப்பதால் கிடைக்கும் பலன்களையும் இது விளக்குகிறது. யார் ஒருவர் சிவபெருமானை முழுமையாக சரணடைந்து தூய்மையான பக்தியுடன் இந்த லிங்க புராணத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு சகல பாவங்களும் நீங்கி சிவலோகமடையும் பாக்கியம் கிடைக்கும். அன்பு நண்பர்களே, இந்த லிங்க புராணம் வெறும் கதையல்ல, இது நம் ஆத்மாவை சுத்தப்படுத்தும் ஒரு ஞான பொக்கிஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஓம் நம சிவாய. ஆனா இங்கதான் முடிவில்ல. நீங்க இப்போ கேட்டது ஒரு புராண கதைன்னு நினைச்சு விட்டுட்டீங்கன்னா நீங்க மிஸ் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த லிங்க புராணம் ஒரு கதை இல்ல, ஒரு குறியீடு. லிங்கம் ஒரு சிலை அல்ல. நேரா சொல்லணும்னா
லிங்கம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுற ஒரு கல் இல்ல. அது உருவம் எடுக்காத சக்தியின் வடிவம். நம்ம பிரெயின் எப்பவும் ஷேப், கலர், ஃபார்ம் தான் புரியும். ஆனா இந்த யுனிவர்ஸை உருவாக்குற சக்தி அதுக்கு ஷேப் கிடையாது. அதனாலதான் அத லிங்கம் மாதிரி ஒரு அப்டிராக்ட் வடிவத்துல நம்ம முன்னோர்கள் காட்டினாங்க. இங்கதான் ஆக்சுவல் சயின்ஸ் இருக்கு. நீங்க கவனிச்சீங்களா? லிங்கம் ஒரு பெர்ஃபெக்ட் ஜியாமெட்ரி, ஒரு எனர்ஜி ஃபீல்ட் மாதிரி இருக்கும். இப்ப மாடர்ன் சயின்ஸ் சொல்றது என்ன? யுனிவர்ஸ் ஆரம்பம் ஒரு சிங்கிள் பாயிண்ட், சிங்குலாரிட்டி. அதிலிருந்துதான் மொத்த பிரபஞ்சமும் எக்ஸ்பாண்ட் ஆனது. அதே கான்செப்ட் நம்ம முன்னோர்கள் லிங்கம்னு ஆல்ரெடி சொன்னாங்க. அகங்காரம் மிகப்பெரிய தடையாகிறது. பிரம்மா, விஷ்ணு கூட அந்த ஜோதியோட ஆரம்பம் முடிவு கண்டுபிடிக்க முடியல. ஏன் தெரியுமா? அகங்காரம், நான் தான் பெரியவர் இன்னு நினைச்சவர என்ன இல்ல. அது பிரேக் ஆன நொடிதான் சிவன் வெளிப்பட்டார். இது உங்க வாழ்க்கையில எப்படி ரிலேட் ஆகுது? நேரா பேசுறேன். நீங்க இப்போ ஸ்ட்ரகிள் பண்ற இடம் அது நாலேஜ் இல்லாததால இல்ல, ஈகோ விடாம பிடிச்சிருக்கிறதால. ஒரு டேஞ்சரஸ் ட்ரூத், நீங்க எவ்வளவு தெரிஞ்சவங்கன்னு மேட்டர் இல்ல, நீங்க இன்னும் கத்துக்கணும்னு ரெடியா இருக்கீங்களா அததான் மேட்டர். அஷ்டாங்க யோகம் ரியல் பர்பஸ். இது வெறும் ஆசனம் பண்றதுக்காக இல்ல, இது உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ற சிஸ்டம். மைண்ட் கண்ட்ரோல் பண்ணினா ஈகோ ஆட்டோமேட்டிக்கா டிசால்வ் ஆகும். ஈகோ போச்சுனா நீங்க உண்மைய பர்சீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. முக்கியமான டேக்அவே, லிங்க புராணம் சொல்றது சிம்பிள் ஆனா டீப். யுனிவர்ஸ் ஒரு சக்தியால உருவானது. அந்த சக்தி நம்ம உள்ளும் இருக்கு. அத உணர ஈகோவை விட்டாகணும். இப்போ ஒரு நேரடி கேள்வி, நீங்க உங்க வாழ்க்கையில எதை பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுதான் உங்க growth-அ பிளாக் பண்றது. ஃபைனல் எண்டிங், அத விடுற நாள்ல இருந்துதான் நீங்க உங்க உண்மையான சக்திய அறிய ஆரம்பிப்பீங்க. லாஸ்ட் லைன், அந்த சக்தி தான் சிவம். ஓம் நம சிவாய.